ஹலோ சொந்தங்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை பற்றியும் அதோட பயன்களை பற்றியும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரைகளின் ராணி கரிசலாங்கண்ணி பற்றி பார்க்க போகிறோம். இந்த கரிசலாங்கண்ணியில் 2 வகை இருக்குது. அதை பூவை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இந்த இப்போ பார்த்துட்ருக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணி மற்றும் மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு 2 வகை இருக்குது. ரெண்டுமே பயங்கரமான மருத்துவ குணங்கள் கொண்டது. இப்போ பல இடத்துல பரவிட்டுருக்க மிக கொடிய நோயான கேன்சர் செல்லை வளர விடாமல் தடுக்குது, மஞ்சள் காமாலையை குணமாக்குகிறது, சுவாச பிரச்சனைகளை போக்குது, கல்லீரலின் பாதுகாவலனாக இருக்கிறது, நம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை தூண்டுகிறது, நரம்பு மற்றும் கண் பார்வையை பலப்படுத்துகிறது. இது டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். மெயினாக தலைமுடி உதிர்தலை முழுமையாக தடுக்கிறது அண்ட் புதிய முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கீரையிலேருந்து நான் இன்றைக்கி பொரியல் மாதிரி செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் கீரையை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தேங்காய் அண்டு பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், 3 வரமிளகாய் போட்டு அது பொரிய விடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு ஒரு 3 பச்சை மிளகா அதை கீறிக்கிட்டு அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் கழுகி வச்சுருக்க கீரையை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமே தான் உப்பு போடணும். முன்னையே போட்டிங்கன்னா அது குவான்டிட்டி நிறைய இருக்க மாதிரி தெரியும். அது வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். அதனால் அளவு தெரியாது. நெக்ஸ்ட்டு வேக வச்ச பருப்பையும் அதில் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். அது வதங்கி வரும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகிடும். கீரை நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் ஒரு 2 சில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு உப்பு கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்தது, அதுவும் போட்டுக்கிட்டேன். கீரை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் என்னோடய கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் இதை ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஒயிட் ரைஸ் நல்லா சுட சுட இருக்கிறதுல நெய்யை ஊற்றிட்டு இதிலேருந்து கீரையை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேக வச்ச முட்டையை வச்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த அற்புத கீரையை வாரம் ஒரு 2 டைம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸை தவிர்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.